வணக்கம் தோழர்களே. இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் இருக்குல்ல, அது வாண்டடா வந்து வண்டியில வரும். அடிக்கிற அடியில பொலேர் பொலேர்னு புடனில போட்டா குத்துதே கொடையுதேன்னு கதரும். அப்புறம் வசமா சிக்கும் போது வச்சு அடிப்போம். அப்புறம் முட்டுச்சந்து மூத்திரச்சந்துன்னு இடம் பார்க்காம போட்டு துவைப்போம். அதுக்கப்புறம் ஆட்டோல ஏற்றி விடுவோம், நம்ம ஆளுங்க அடிப்பானுங்க. இதெல்லாம் சகஜமப்பா, அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாண்டடாவே வந்து அடி வாங்குறது. எவ்வளவுதான் அடிக்கிறது, எங்களுக்கு கை வலிக்காதா அப்படின்ற ரேஞ்சுக்கு அடி வாங்குறது. அப்படி என்ன வாங்கியிருக்கான்னு கேட்குறீங்களா? தினந்தோறும் வாங்குறதான். இன்னைக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் வாங்கியிருக்கான். என்ன, நீதிமன்றத்தில் போய் மும்மொழி கொள்கையை கட்டாயமாக தமிழ்நாட்டில் அமுல்படுத்தணும்னு சொல்லி ஒரு வழக்கை தொடுத்து நீதிமன்றம் பொலேர் பொலேர்னு புடனிலே போட்டிருக்கு. வாய் மூடிட்டு ஓடி போயிரு அப்படின்னு அடிச்சு பத்திருக்கு. அசிங்கப்பட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கு இந்த காவி கும்பல். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னீங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கையை திணிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கு இந்த காவி கும்பல். நாமளும் ஒன்றிய அரசுல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அதிகாரம் பண்றவனை 60-70 ஆண்டு காலமா அடிச்சு ஓட விட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருந்து புதுசு புதுசா வர்றானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சங்கியிலே பெரிய சங்கி யாருன்னா ஒன்றிய அரசுல இருக்கிற கல்வித்துறை அமைச்சர் தான். அவர் என்ன பண்றாரு, நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன். பிஎம் ஸ்ரீல கையெழுத்து போட்டாதான், பிஎம் ஸ்ரீன்றது அவங்க கல்வி திட்டங்கள்ல ஒண்ணு, அதுல கையெழுத்து போட்டாதான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா இந்திய 3வது மொழி ஏத்துக்கிட்டதான் நான் கையெழுத்து போடுவேன். என்னங்கடா இது, மும்மொழி கொள்கையை ஏத்துக்க, நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க, பிஎம் ஸ்ரீல கையெழுத்து போடு, இந்த நீ கொடுத்த டாக்குமெண்ட் அப்படின்னு பொய்யா ஒரு டாக்குமெண்ட்டை தூக்கி போடு, என்னென்ன வழியோ அத்தனை வழியிலையும் ட்ரை பண்ணிச்சு அந்த சங்கி. ஆனா நம்மளும் அத்தனை வழியிலும் விடாம அடிச்சு ஆடணும், நொறுக்கி அள்ளணும். நம்ம போய் கடுப்புல போய் பார்லிமெண்ட்ல நின்றுகிட்டு இதே தர்மேந்திர பிரதான் என்கிற கல்வி அமைச்சர், மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் போய் நின்றுகிட்டு, ஏய் கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாதவன்டா தமிழ்நாட்டுக்காரன், கொஞ்சம் கூட ஜனநாயகம் தெரியாதவன்டா தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்னு நம்மளை அசிங்கப்படுத்தினான், நம்மளை காட்டு மிராண்டின்னா. இது யாரு சொல்றதுன்னு பாத்தீங்களா? கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாத, கொஞ்சம் கூட இந்த எள்முனை அளவு கூட அறிவில்லாத, கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாத, சக மனுஷனா மதிக்க தெரியாத, மக்களை பலியிட்டு அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற பாஜக கும்பல் நம்மளை பார்த்து சொல்லுது நாகரிகம் தெரியாதவன், ஜனநாயகம் தெரியாதவன். அந்த அப்புறம் நம்ம வழக்கம் போல வச்சு அடிச்சு ஆடணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா ஆடுங்கள, நாடாளுமன்றத்துல சங்கியா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் ஆடினார்னா அங்க பெரிய லெவல்ல அப்படியே உத்தரதாண்ட ஆடுறது யாருன்னா நம்ம அம்மா சங்கி நிர்மலா சீதாராமன்ங்கிற பொம்பளை சங்கி. இந்த சங்கி அங்க நின்றுகிட்டு நாங்க என்ன தப்பா சொல்லிட்டோம், இந்த பாருங்க பெரியார் இதை பேசினாரு, தமிழை படிச்சவன் பிச்சை கூட எடுக்க மாட்டான் அப்படி இப்படின்னு தூக்கி போட்டு அப்புறம் நம்ம ஆளுங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில எல்லாம் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலையெல்லாம் அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு, சரியாதானே சொன்னாரு அப்படின்னு முட்டு கொடுக்க, இப்படி ஆளும் பேருமா சேர்ந்து மும்மொழி கொள்கைக்கு முட்டு கொடுத்தானுங்க. தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்தினானுங்க. நாடாளுமன்றத்தில் வச்சு தமிழ்நாட்டை இழிவுபடுத்தினாங்க. தமிழர்களை நாகரிகமற்றவர்கள் என்றார்கள், தமிழர்களை வந்து இழிவு செய்தார்கள். இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான். முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சங்கி, இந்த சங்கி ஒரு குட்டி சங்கி. இது எங்கடா இருக்குன்னா தமிழ்நாட்டில இருந்து போய் டெல்லியில உட்கார்ந்து இருக்கிற ஒரு சங்கி. அவரா வாண்டடா போய் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறார். இந்த சங்கி பேரு மணி. இந்த சங்கி மணி போய் வழக்கு தொடுத்தா என்ன வழக்கு தொடுக்கிறாரு, மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலமும் மும்மொழி கொள்கையை உடனடியாக அமுல்படுத்த நீங்க ஆர்டர் போடுங்க ஜி அப்படின்னு போறாரு. அதுல அவர் சொல்லி இருந்தாரு பாருங்க, அப்படியே சென்டிமெண்ட்டா மனசை தைக்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நாங்க எதுக்காக சொல்றோம், புதிய கல்விக் கொள்கையில என்ன சொல்லியிருக்கோம், 3 மொழி எல்லா ஏழை குழந்தைங்களும் படிக்கட்டும்னு தானே நாங்க ஆசைப்படுறோம், தரமான பள்ளி கல்வியை உருவாக்கத்தானே ஆசைப்படுறோம். இல்லை தம்பி, நீங்க இருந்து ரொம்ப நாளாச்சுல அங்க போய் சங்கி பயில்களை பார்த்துட்டு இருக்கனால உனக்கு அடிப்படையான அறிவு இல்லாம போச்சு. தமிழ்நாட்டில் இருந்திருந்தேன்னா ஓரளவுக்கு அறிவு வளர்ந்துருக்கும். அது என்னது, எல்லாருக்கும் தரமான கல்வியா, அது யார்கிட்ட வந்து சொல்ற? தமிழ்நாடு தான் இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கு, உயர்கல்வியில முதல் இடத்துல இருக்கு.
தமிழ்நாடு கல்வியில பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அடிச்சு நொறுக்கி தூக்கி விட்டுட்டு இருக்கு. டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ்ல தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டை பார்த்து ஊரே வாய் ஊறி போய் கிடக்கு. இதுல தம்பி வந்து என்ன சொல்றாரு, பயங்கரமா கண்டுபிடிச்சு சொல்றாரு, தரமான எஜுகேஷனா. அப்புறம் ஏன்டா தம்பி வடக்கப்புறம் பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடிட்டு இருக்கீங்க, வடக்க இருக்கப்புறம் ஏன் வடைய தூக்கிட்டு இங்கே வந்து விற்கிறான், பானிபூரி சாப்பிட்றேலா அப்படின்னு இங்கே வந்து படுத்திருக்கான். அப்போ ஒன்று புரியுதா, அங்கே வாழ்வதற்கான சூழலை இந்த கும்பல் உருவாக்கலை, இந்த கல்வி சூழல் உருவாக்கலை. ஆனால் எங்கள் பிள்ளைங்க உலகம் பூரா போய் சிஓ உட்காந்துருக்கான், எங்கள் கல்வி சூழல் உருவாக்கி இருக்கு. அதனால இந்த உருட்டுறையில் தம்பி அப்படியே தரமான கல்வி அதெல்லாம் ஓரமாக மூட்டை கட்டு, சரியா? இதை சொல்லிட்டு சொல்கிறாப்புல தலித் மாணவர்களுக்கு, அப்புறம் பழங்குடி மாணவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எல்லாம் 3 மொழியை இலவசமாக அரசே சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கைப்பா நல்ல எண்ணத்தில் இருக்குல்ல, உங்கள் ஊரில் வச்சு செய், நீ படி. நல்ல எண்ணத்தில் தானே பண்ணுற, நீ படி, உன் பிள்ளைகளை கற்றுக் கொடு, உங்கள் ஊரில் வச்சுக்க, எங்களுக்கு வேணான்ற. 2 மொழி கொள்கையில் ஜெயிச்சிட்டோம். நாங்கள் ஒரு ஜெயிக்கிற ஃபார்முலா வச்சுருக்கோம். நாங்கள் ஜெயிச்ச கூட்டமாக இருக்கோம், அடிச்சு ஆடின கூட்டமாக இருக்கோம். எங்களுக்கு எதுக்கு இன்னொரு மொழி? தேவைப்பட்டா படி. ஏங்க, இந்தியாவிலே அந்நிய மொழியாக இருக்கக்கூடிய இந்திய அதிகமாக படிக்கிற ஆளுங்க இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் படிச்சுட்டு போகிறாங்க. நாங்கள் எந்த இந்தி பிரச்சார சபாவும் அடைக்கலை, கதவு மூடலை, பிரச்சனை கொடுக்கல. ஏன்னா விருப்பப்பட்டவன் படிக்கிறது ஜனநாயகம், அவன் உரிமை. ஆனால் கட்டாயமாக திணிச்சா அதை எதுக்குறது என் கடமை. அதில் நம்ம தெளிவாக இருக்கோம். இந்த சங்கி அப்படியே சென்டிமெண்ட்டை உருக்குதான், இம்பட்டையும் போட்டு ஃபில்அப் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருச்சு. நம்ம அன்னை கருநாகராஜன் வாய்க்கு சக்கரை அள்ளி போடணும். அதாங்க செயலாளராக திருறாருல பிஜேபியில், அது நம்ம ஊர் அண்ணன் தானே, அன்னை வாயில் சக்கரை அள்ளி போடணும். அண்ணன் அன்னைக்கே சொல்லிச்சு, டேய் நீ வாட்டு கேட்காம கொள்ளாம கேஸை போட்டு விட்ட, கேஸ் அது பாட்டுக்கு மொத்தமாக முடிச்சு விட்டுருண்டா தம்பி, நம்ம வேலை பூரா கெட்டு போகும். ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா அந்த தீர்ப்பு எல்லாருக்கும் செல்லும். அப்படியான ஒரு தீர்ப்பை கொடுத்தா நம்முடைய இத்தனை ஆண்டுகால முயற்சி வீணா போகும்னு அன்னை கதறி இருக்கு. போனை போட்டு திருப்ப வாங்கிருடா, வேண்டாண்டான்னு. அப்பயாவது இந்த சங்கிப்பையன் திருந்தணும்ல. சரி, ஏதோ பெருசு சொல்லுதுங்க, உள்ளுக்குள்ள என்னமாவது இருக்கும்னா அது வாங்கலாம்ல, வாபஸ் வாங்கியிருக்கலாம்ல. அதெல்லாம் முடியாதுன்ட்டானுங்க. கேளுங்களேன். எதுக்காக அவன் அந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்தணும் போட்டுக்கிறேன். கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் அமல்படுத்தணும் போட்டிருக்கேன். கேரளாலதான் மும்மொழி கொள்கை இருக்குல்ல, பட் அவங்க நம்ம தேசிய கல்விக் கொள்கை அவங்க இப்படி இந்த கேஸ் போடணும்னு தலைவர்கிட்ட கேட்டீங்களா? என்ன நாளைக்கு ஒரு எகென்ஸ்டா ஒரு ஆர்டர் எடுத்து இதெல்லாம் அவங்க நீ யாரும் கேட்கறேன்னு சொல்லிட்டா நம்ம ஒட்டுமொத்த முயற்சி, தேசிய கல்வி இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே போயிருமே தலைகீழ. கேட்டீங்களா? அண்ணன் கருநாகராஜன் அன்னைக்கே சொல்லிட்டாருங்க, இப்படி தாண்டா தீர்ப்பு வரும் கூறுகட்ட பயலே, உன் ஜோலியை பார்த்துட்டுடா, ஏன்டா இப்படி மண்டைய குழப்புறீங்க அப்படின்னு அடிச்சுக்கிட்டாரு. அதான் நடந்துச்சு. இப்போ சங்கிக எந்த ரூட்லையும் போய் ஜெயிக்கலான்னா நாங்கள் தாங்க ரூட்டை போட்டு கொடுக்குறவனே. டேய் இப்படி போனால் ஜெயிக்கலாம், இப்படி போனால் அடித்து தூக்கலாம், இப்படி போனால் பெரிய ஆளாகலாம், இப்படி போனால் ஊருக்கு தலைவனாகலாம். ரூட்டு போட்டு கொடுத்த ஊரே தமிழ்நாடுங்க. எந்த துறையில் எப்படி நிற்கணும், ஜெயிக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா? அதான் நம்ம அண்ணன் கருணாராஜன் சொல்லி பார்த்துச்சு, கேட்கல. கடைசியில் போய் இந்த பையன் கொடுத்துருக்கான். அந்த இதுவும் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஒரு நம்பரை போட்டு இன்னைக்கு விசாரணை நடந்து இன்னைக்கே தள்ளுபடி பண்ணி விட்டாங்க. அப்படி என்ன விசாரணையில் சொன்னாங்க நீதிபதிங்க அப்படின்னா, நீதிபதி பர்திவாலா, நீதிபதி மகாதேவன், உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பர்திவாலா வச்சு செய்வார். அவர் கூப்பிட்டுங்க, வா தம்பி, இந்த வேலையெல்லாம் இங்கே வேற நடக்கக்கூடாது. அரசியல் சாசன சட்டப்படி 32வது பிரிவின்படி மாநில அரசுக்கு இதை செய்யன்னு நாங்கள் இன்சிஸ்ட் பண்ண முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. வலுக்கட்டாயம் அது செஞ்சாகணும்னு நாங்கள் சொல்ல முடியாது. அது எங்கள் வேலையும் கிடையாது. 32வது பிரிவு மாநில அரசுக்கு உரிமை கொடுத்துருக்கு. நீ நினைக்கிறதெல்லாம் நான் போய் எப்படி தீர்ப்பா எழுதியெல்லாம் கொடுக்க முடியாது. இதை ஏற்றுக்காதன்னு எந்த மாநிலத்தையும் நான் கட்டாயப்படுத்த முடியாது தம்பி. அதை மைண்டில் வச்சுக்க.
உச்சநீதிமன்றம் வந்தா பூரா சொந்தக்காரங்க எல்லா தீர்ப்பு நமக்கே கிடைக்கும்னு நினைக்காத. இந்த கட்டாயப்படுத்துற வேலையை எங்களால செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இந்த தேசிய கல்விக் கொள்கை தொடர்பா ஒரு மாநிலம் அடிப்படை உரிமையை மீறினாலோ இல்ல அது கிடப்புல போட்டு வேடிக்கை பார்த்தாலோ நான் கேட்கலாம். அவங்க தான் அடிச்சு ஜெயிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, பக்காவா பிளான் பண்ணி தூக்கிட்டு இருக்கானுங்கல்ல. நீ என்னையா இடையில வந்து நிறுத்திக்கிட்டு முதுகு காமிச்சு நிக்கிறன்ற மாதிரி. தம்பி, நாங்கெல்லாம் அப்படி அரசல் பொருசெல்லாம் தலையிட முடியாது. ஒருவேளை அவங்க எல்லா விதிமுறைகளையும் மீறி இருந்தா நாங்க தலையிடலாம். அவங்க சரியாதையா செய்யறாங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி மண்டையில போட்டுருச்சு. நீதிமன்றம் தீர்ப்புலயே சொல்லியிருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் நாங்க ஆராய்ச்சி பண்றதுக்கெல்லாம் விருப்பம் இல்லப்பா தம்பியே. அந்த வேலையில எங்களுக்கு தேவையில்லாத வேலை, அவசியம் இல்லாத வேலை. மனுதாரருக்கும் இதுக்குள்ள இருக்கிற விஷயத்துக்குமே சம்மந்தம் இல்ல. நீ எதுக்கு தூக்கிட்டு வந்து நிக்கிற? உனக்கு இதுக்குள்ள இருக்கிற விஷயத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எதுக்கு தூக்கிட்டு வந்து நிக்கிற நீயே அப்படின்னு போட்டு மிதின்னு மிதிச்சு அந்த கேஸை கிழிச்சு மூஞ்சில இருந்து ஓடி போயிரு, பின்னாடி திரும்பி பார்க்காம அப்படின்னு அடிச்சு துரத்தி விட்டுருக்கு உச்ச நீதிமன்றம். இது பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏன்னா மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் உனக்கு காசு அப்படின்னு தர்மேந்திர பிரதான் இனி சொன்னாருன்னா அப்படியே எடுத்துட்டு போய் இந்தப்பா அப்படி ஒன்றும் இல்லையாமே, அப்படிலாம் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாதாமே அப்படின்னு தர்மேந்திர பிரதான் மூஞ்சியில தூக்கி போட வேண்டியதான். இல்லைன்னா இதை சாக்கு வச்சு ஒரு கேஸை போட்டு ஏற்கனவே நாங்கள் இருமொழி கொள்கையில பிராக்டிஸ் ஆயிருக்கோம், இவ்வளவு ஜெயிச்சிருக்கோம், இந்தாங்க எங்களுடைய சாதனை பட்டியல், சாதனையில் இருக்கிற ஆவரேஜ் இந்தாங்க, அம்புட்டு ரெக்கார்டை கொண்டு போய் கொடுத்துட்டு இவன் மும்மொழி கொள்கைன்னு எங்க கல்வி திட்டத்தை சதைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வந்துருவோம். ஜெயிச்சவன் சொன்னா ஊரு கேட்குங்க. ஏன்னா இந்த கல்வி திட்டத்தில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். என்னத்த பண்றது, சங்கி பயல்களுக்கு பண்றதுக்கு அரசியல்ல தமிழ்நாட்டுல வேற வழி இல்லாம என்னத்தையாவது கிறுக்கு மறுக்குமா செஞ்சு மிதி வாங்கிட்டு குத்துதே கொடையுதேன்னு அலையிறானுங்க. சங்கிகளை பார்த்தா நமக்கே பரிதாபம் வருதுன்னா பாருங்களேன், கட்டம் சரியில்லை.